ஹாய் வெல்கம் டு டீன் ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட 15th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த ஃபேப்ரிக் க்ளூவோட பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த ஓவல் ஷேப்பில் தேவைப்படுறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு 6 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். 2 கலரில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி ஒரு 6 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறப்ப வந்து நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனில் இப்போ பிங்க் கலரில் வந்து பிங்க் கலர்லேயோ ப்ளூ கலரில் என்ன கலரில் நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்லேயே வந்து அந்த கிளாத் கலர்லேயே வந்து கம்பி கிடைக்கிது. நீங்கள் அந்த கம்பி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த கொஞ்சம் அந்த ஃப்ளாரோட அந்த எதழில் வந்து ஸ்டார்டிங்கில் உள் பக்கமாக கொஞ்சம் ஒடுங்கி அதாவது சுருங்கி இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மடக்கி விட்டு நம்ம அந்த இதழ் வந்து ஓரளவு கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம இந்த ஒயரை வந்து நம்ம எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கிளாத் வந்து சிலவங்க கேட்பாங்க, ஒரு சில கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் ஸ்டாக்கிங் கிளாத்து. அதனால் அப்படி நைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 டைம் வந்து அந்த கம்பியில் வந்து சுற்றிக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்காது, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில கொஞ்சம் பிராண்டடாக உள்ள ஸ்டாக்கிங் கிளாத்லாம் நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் அது வந்து ஒரு டைம் வந்து சுற்றினாலே போதும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கம்பியை வந்து கிளாத்தை வந்து சுற்றி எடுக்கணும். கிளாத் வந்து நல்லா ஃபுல்லாக அந்த கம்பியில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சு சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக நம்ம வந்து அதில் அந்த நம்ம எடுத்துருக்க கம்பியில் வந்து லைட்டாக வந்து விட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அப்படி ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஏன்னா அந்த கிளாத் வந்து ஒரு நூல் பிரிஞ்சு வந்துச்சுனாலும் நமக்கு அப்படியே கண்டினியூவாக வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து கவனமாக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக அந்த கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். நம்ம வந்து கிளாத்தை நல்லா சுற்றணும். சுற்றிட்டு இதே மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கிளாத் எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி நம்ம வந்து என்ன கலரில் கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலரில் நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒயிட் கலரில் கிளாத் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பிளாக் கலர் நூலை நம்ம இப்போது நார்மலாக வந்து ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நூலைனாலும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன கலரில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் நீங்கள் த்ரெட் எடுத்து பண்ணும்போது உங்களோட ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸுக்கு என்ன கலரில் யூஸ் பண்ணுறீங்களோ, ப்ளவுஸோட கலர் எதுவோ, அப்புறம் சாரியோட கலர், நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கலர் என்னவோ அந்த கலர் ரிலேட்டடாக உள்ள த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுலாம் வெளியில் தெரியும். அதனால் வந்து பார்த்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் 3 பீஸ் வந்து ஒயிட் கலரும் இன்னும் 3 பீஸ் வந்து வயலட் கலரும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 3 பீஸ் எதுக்காகனா சாதாரண சிம்பிளாக ஒரு ஃப்ளார் தான். அதாவது 3 பீஸ் ஒரு இதில் வந்து 2 ஒயிட்டும் ஒரு வயலட் கலரும், இன்னொன்றில் 2 வயலட் கலரும் ஒரு ஒயிட்டும் சென்டரில் வர மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பாருங்கள். இன்னும் ப்ரூச்சஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ப்ரூச்சஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பீஸ் ஒயிட் கலரும் 3 பீஸ் இந்த வயலட் கலரும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்லாம் யூஸ் பண்ணி நிறையா ஃப்ளார் செய்யலாம். நிறைய மெத்தடில் வந்து நிறையா ப்ரூச்சஸ் செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, ப்ரூச்சஸ் கிட் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து ரூ. 750 ஃப்ரீ ஷிப்பிங். அதில் வந்து 40 திங்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ரூச்சஸுமே போடுற அளவுக்கு, அதாவது இப்போது ரீசெண்டாக வந்திருக்க ரெசின் அந்த அதுவும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் ஷீட் வச்சு போடுறதுமே அதுவும் தான் வந்து மிஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் கவர் பண்ணலாம் அந்த கிட் வச்சு. அதாவது பேசிக் ப்ரூச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் கிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. கிட் வேண்டாம் எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து 10 கிராம் 20 கிராம் வேணும் அந்த மாதிரி அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ப்ரூச்சஸ் ப்ளவுஸும் வந்து ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோ இல்லைன்னா ப்ளெயின் ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறனாலும் நாங்கள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கனாலுமே ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து போட்டு தரோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் வந்து மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ 6 பீஸுமே வந்து கிளாத் வந்து சுற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் அந்த ஒவ்வொரு இதையுமே வந்து கொஞ்சம் அந்த பெடல் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அதனால் அந்த கீழே உள்ள பாகத்தை வந்து கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. நான் அதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 வயலட், அதாவது சென்டரில் ஒரு ஒயிட் கலர், ஓரத்தில் வந்து 2 வயலட் அந்த மாதிரியும், இன்னொன்றில் 2 ஒயிட்டு சென்டரில் வயலட் கலர் அப்படி வந்து சேர்த்து வச்சு நல்லா வந்து த்ரெட்டை வச்சு சுற்றி நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறது வந்து நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறையா நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சு நாட் போட்டுட்டு நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த நம்ம கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து, அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளார்ஸோ இல்லைன்னா வேறு மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 இதையுமே வந்து கட்டி நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. கட்டி வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி நான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறத வந்து ப்ளவுஸில் ஸ்லீவ்லேயோ பேக் சைடில் சென்டர்லலாம் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சாரீ ப்ளவுஸ் காம்பினேஷனில் நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து கிளாத்தில் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இந்த இது மறைக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் ஓரளவு நல்லா ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்கி வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது வந்து நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணோம். இதில் கொஞ்சம் தூக்கி விட்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் 3D ஷேப்புக்கு வந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சமாக தூக்கி இருக்கிற மாதிரி விட்டுருக்கோங்க. அதாவது இதில் வந்து நம்ம மேலே உள்ள போர்ஷனில் வந்து எதுவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் கீழே மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேலேயும் வந்து ஒவ்வொரு ஜமிக்கி இப்போ இந்த வீடியோலேயும் உங்களுக்கு அதில் நம்ம லாஸ்ட்டாக போட்ட இது தெரியும், பிக்சர் தெரியும் பாருங்கள், அதில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த 3D எஃபெக்டில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம மறைக்கிறதுக்காக முதல்ல வந்து ஃப்ளார் ஜமிக்கி, குட்டி ஜமிக்கி வச்சு சென்டரில் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஒயிட் கலர் ஃப்ளார் டைப்பில் உள்ள சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் உள்ள ஹோலை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு 4 mm பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்து அந்த காம்பு டைப்பில் வந்து லீஃப் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அந்த காம்பு டைப்புக்கு வந்து டியூப் பீட், லாங் டியூப் பீடும், அந்த லீஃப் டைப்புக்கு வந்து ஐ சீக்வன்ஸும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளார் டைப் கொடுக்கும்போது அந்த நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த பிசுறு எல்லாமே வந்து மறைஞ்சிருது. அதனால் இந்த ஃப்ளாரை வச்சு அதோட சென்டரில் வந்து ஒரு 4 mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இதோட சென்டரில் வேறு எதுவும் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒயிட் கலருக்கும் அந்த பீடுக்கும் காம்பினேஷன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் அதில் கூட நீங்கள் உங்களோட சாரியில் வந்து சில்வர் கலர், காப்பர் கலர், அதாவது கோல்டன் கலர் அந்த இதில் தான் வந்து ஒரு கலரில் வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் இருக்கும். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து அந்த காம்பு டைப்புக்காக லாங் டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். லாங் டியூப் பீட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக டியூப் பீட் போடலாம், இல்லைனா கட் பீட் போடலாம், அப்படி இல்லையா சுகர் பீட் போடலாம்.
எப்படினாலும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த போலனில் உள்ள கீழே உள்ள காம்பு டைப் கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் அந்த காம்பு டைப் யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அது உங்களுக்கு தேவைன்னா அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரு 4 பீடு இருந்துச்சுனாலே அந்த காம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து லீஃபுக்கு வந்து ஐ ஷேப்பில் உள்ள சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜமிக்கி டைப்பில் உள்ளது. இது வந்து ஷேடு மல்டி கலர் ஷேடு இருக்கிற மாதிரி ஒரு டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் இருந்தால் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த லாங் டியூப் பீட்லாம் ஸ்டிச் பண்ணும்போது 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீஃப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து இதுக்கு இடையில வந்து 2 ஹோல் இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக நான் டியூப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே லீஃப் மெத்தட் வந்து போட்டிருக்கேன் இன்னொரு வீடியோவில். அதில் வந்து அதாவது 2 சைடு கிராஸாக போட்டு சென்டரில் ஒரு லீஃப் வர மாதிரி அப்படி போட்டிருப்பேன். அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.